fourth question பாருங்க. The following graph shows the temperature forecast and the actual temperature for each day of a week. So இந்த graph வந்து எதை denote பண்ணுது அப்படின்னா temperature forecast. So forecastன்றது என்ன அப்படின்னா ஸோ அந்த டைமில் டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வீக்குக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. அதே டைமில் அந்த நாளில் ஆக்சுவலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அதையுமே மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராஃப் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிராஃபில் வந்து 2 லைன் இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூஸ் லைன், இன்னொன்று வந்து டேஷ்டு லைன். ஸோ அந்த கண்டினியூஸ் லைன் அது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் அண்டு டேஷ்டு லைன் வந்து ஃபோர்காஸ்டிங், கண்டினியூஸ் லைன் வந்து ஆக்சுவல். ஓகேவா, இந்த டேஷ்டு லைன் வந்து ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர். ஃபோர்காஸ்டிங்னா ப்ரிடிக்ஷன் பண்ண டெம்பரேச்சர். ஓகேவா, ஸோ இந்த டேஷ்டு லைன் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணது, கண்டினியூஸ் லைன் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கான கிராஃப் தான் இது. ஓகேவா, ஸோ 1 வீக்கில் ஒரு நாளைக்குமே கொடுத்துருக்காங்க. மண்டேயில் ப்ரிடிக்ஷன் பண்ண டெம்பரேச்சர் எவ்வளோ, ஆக்சுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ. டியூஸ்டேயில் ப்ரிடிக்ஷன் பண்ண டெம்பரேச்சர் எவ்வளோ, ஆக்சுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ. வெனஸ்டேயில் அதே மாதிரி. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே இந்த ப்ரிடிக்ஷன் பண்ண டெம்பரேச்சர் வந்து 15ல் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15. அதே மாதிரி மண்டே ஆக்சுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 15க்கும் 20க்கும் நடுவில் இருக்குது. இப்போது 15க்கும் 20க்கும் நடுவில்னா இப்போ 0 to 5, அதாவது அதோட கேப் வந்து 5. ஸோ அப்போது இதோட சென்டரில் இருக்கிற டெம்பரேச்சர், இந்த சென்டர் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2.5. 0க்கும் 5க்கும் சென்டர் என்ன 2.5. அதே மாதிரி 5க்கும் 10க்கும் சென்டர் என்ன, 5க்கும் 10க்கும் சென்டர் என்னென்னா 7.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0வையும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 வரும். அதே மாதிரி 5ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 15, 15ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5, 7.5 வரும். ஸோ அப்போது இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17.5. அதே மாதிரி டியூஸ்டே பாருங்கள், டியூஸ்டே வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 20க்கு நேராக இருக்கிறதால இதோட வேல்யூ வந்து 20. வெனஸ்டே பாருங்கள், வெனஸ்டே வந்து ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் 25 இருக்குது, ஆக்சுவல் டெம்பரேச்சர் 30 இருக்குது. தேர்ஸ்டே பாருங்கள், தேர்ஸ்டே வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர் 15, ஆனால் ஃபோர்காஸ்டிங் பண்ண டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 20க்கும் 25க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 22.5 வரும். அடுத்தது ஃப்ரைடே பாருங்கள், ஃப்ரைடே வந்து இதே டெம்பரேச்சர் தானே இங்கே இருக்குது. ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 தான். சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் 25க்கு நேராக இருக்குது இல்லையா. ஸோ ஆக்சுவல் டெம்பரேச்சர் 25, ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30க்கு நேராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர். அண்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா 2 டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது, 35. ஸோ இப்போது அந்த டெம்பரேச்சர்லாம் ஜஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸுக்காக மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஷின்ஸ்க்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், on which days was the forecasting temperature same as the actual temperature. ஸோ எந்தெந்த நாள்லலாம் ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சரும் ஆக்சுவல் டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ மண்டே வந்து பாருங்கள், மண்டே வந்து ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் 15, ஆக்சுவல் டெம்பரேச்சர் 17. டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஏவோட ஆன்சர் வந்து டியூஸ்டே வரும். அதே மாதிரி எல்லா டேவும் செக் பண்ணிக்கலாம். வெனஸ்டே ஈக்குவலாக இல்லை, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். தேர்ஸ்டேவும் இல்லை. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே 15 இல்லையா. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேவும் இதுக்கான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அதே மாதிரி சண்டேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ சண்டே வந்து சண்டேவும் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பி பாருங்கள், ஆன் வாட் வாஸ் த மேக்ஸிமம் ஃபோர்காஸ்ட் டெம்பரேச்சர் டியூரிங் த வீக். ஸோ ஃபோர்காஸ்ட் டெம்பரேச்சர்னால் டாட்டட் லைன் அந்த ஃபோர்காஸ்ட் டெம்பரேச்சர் எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்குது, மேக்ஸிமம் ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் அதிகமாக, மேக்ஸிமம்னா அதிகமாக இருக்கிறது. ஸோ ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் இந்த டாட்டட் லைன் வந்து எப்போ மேக்ஸிமம் ரீச் பண்ணுதுன்னா இந்த பாயிண்டில் ரீச் பண்ணுது. ஸோ அப்போது அது எப்போ அப்படின்னா வாட் வாஸ் த மேக்ஸிமம் ஃபோர்காஸ்ட் டெம்பரேச்சர் டியூரிங் த வீக். மேக்ஸிமம் ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீக்லே மேக்ஸிமம் ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் வந்து 35. அது வந்து எப்போ அப்படின்னா சண்டே. அதே மாதிரி ஆக்சுவல் டெம்பரேச்சரும் அதுதான், பட் அவங்க ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர் தான் கேட்குறாங்க. ஸோ
35 degree Celsius was the maximum forecast temperature during the week. C question பாருங்க, what was the minimum actual temperature during the week? ஸோ இந்த கிராஃபில் இருக்கிற ஆக்சுவல் டெம்பரேச்சரில் மினிமம் எது? ஆக்சுவல் டெம்பரேச்சர்னால் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்சுவல் டெம்பரேச்சர். அதில் மினிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவல் டெம்பரேச்சர் 17.5, இங்கே 20, இங்கே 30, இங்கே 15. ஆக்சுவலாக அந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக இருக்கிறது இந்த 15ல் தான். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன் சியோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் வந்து மினிமம் ஆக்சுவல் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் டி பாருங்கள், on which day did the actual temperature differ most from the forecast temperature? ஸோ ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து எந்த டேயில் வந்து ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது? டிஃபர்னால் டிஃபரன்ஸ் தான், ஓகேவா? ஒரு நாளுக்குள்ளேயும் ஒரு நாள்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸில் எந்த நாள் வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன் விச் டே, எந்த நாளில் ஆக்சுவல் டெம்பரேச்சர் டிஃபர் த மோஸ்ட் ஃப்ரம் த ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சர், எந்த நாளில் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது நம்ம ஒரு நாளும் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டி கொஷின் ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன். சண்டே, சாரி ஃபஸ்ட்டு மண்டேவில் தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு மண்டே எழுதிக்கலாம். மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 17.5, மினிமம் டெம்பரேச்சர் வந்து 15. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ மண்டே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும், ஓகேவா? ஏன்னா இதில் வந்து 2.5 தான் அதிகமாக இருக்குது இல்லையா. அடுத்தது வந்து டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சருமே வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லையா, சேம் டெம்பரேச்சர். ஸோ 20 - 20. ஸோ டியூஸ்டே வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது, 0 டிகிரி டிஃப்ரென்ஸ், ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 30, மினிமம் டெம்பரேச்சர் 25. ஸோ 30 - 25. ஸோ இது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் வரும். அடுத்தது தேர்ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 22.5, மினிமம் டெம்பரேச்சர் தேர்ஸ்டேயில் 15. ஸோ இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.5 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ 22.5லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 7.5. அடுத்தது தேர்ஸ்டேக்கு அடுத்தது ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ரெண்டு டெம்பரேச்சருமே சேமாக இருக்குது. ஸோ அப்போது ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சருமே 15. ஸோ 15 - 15. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். அடுத்தது சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 30 இருக்குது, மினிமம் டெம்பரேச்சர் 25 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 30 - 25. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ். அடுத்தது சண்டே வந்து ரெண்டுமே 35ன்றதால 35 - 35. ஸோ ரெண்டுமே 35ன்றதால டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு நாள்லேயும் ஆக்சுவல் டெம்பரேச்சருக்கும் ஃபோர்காஸ்டிங் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் 7.5. அப்போது டிக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ஸ்டே. கொஷின் டி, அதுக்கான ஆன்சர் தேர்ஸ்டே.